வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026 அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க மற்றும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2025 பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இவைகளை குறித்து இந்த வீடியோவில் முழுமையான தொகுப்பாக நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நேரடி நேர்காணல்கள் இப்படி எல்லாமே பலவிதமான நேர்காணல்கள் எல்லாமே நடத்தப்பட்டு வந்தது. நேரடி நேர்காணலில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தேர்வு எழுதிட்டு நேர்காணல் செய்முறை தேர்வுக்காக ரிசல்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிசல்ட்னா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு இருக்கிற நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட்டதாக தகவல்கள் வந்தவண்ணம் இருக்குங்க. சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துவிட்டதா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. அவர்களில் ஒரு சில நபர்கள் கேட்ட தகவலின் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரீச் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதே போல் மற்ற மாவட்டங்களிலும் இன்று இல்லைனா நாளை உங்களுக்கு வீடு தேடி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் செய்முறை தேர்வோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்கிறதுங்க. உங்களுக்கும் வரும். யாரெல்லாம் செய்முறை தேர்வில் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க வரும். செலக்ட் ஆகாதவங்களுக்கு லெட்டர் வரவே வராது. ஓகேங்களா? உங்களை நீங்கள் ரிஜெக்ட் ஆனால் எந்த விதமான ரீசனும் சொல்ல மாட்டாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் லெட்டர் வரும். ஓகேங்களா? கமெண்ட்டில் கேட்குறீங்க, எனக்கு லெட்ரு வரல அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்தால் நீங்கள் செய்முறை தேர்வில் செலக்ட் ஆகியிருக்கீங்க. பணி நியமன ஆணைகள் எல்லாமே உங்களுக்கு வழங்க போகிறாங்க. டிசம்பர் 1 உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டியூட்டிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவலும் குறிப்பிட்டிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டராக தனித்தனியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் போயிட்டுருக்குங்க. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறதா சில தகவல்கள் வந்துட்டுருக்குங்க. தனித்தனியாக எடுக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார். எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்கஷனில் புதிய அறிவிப்பாக இதை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இதை யோசிச்சுட்ருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். 2026 நோட்டிஃபிகேஷனில் இது எல்லாமே புதுசாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் தனித்தனியாக எடுத்து அதில் பார்த்திங்கன்னா டிரைவர் இவ்வளோ வேக்கன்சிஸு, டிரைவர் ஒரு 8000, கண்டக்டர் ஒரு 7000, இப்படி ஒரு 15000 வேக்கன்சிஸை தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டில் இது எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக நேரடி தேர்வு இல்லாமல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி, செய்முறை தேர்வை மட்டும் வச்சுக்கலாம், எழுத்து தேர்வு தேவையில்லை அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செய்யணும். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ப்ளஸ் 18 months பேட்சி எல்லா ப்ரொசீஜருமே முன்னாடியே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லைன்னு அப்படின்னு கவலையே பட வேணாம். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸை உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கண்டக்டர் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிய பிறகு தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியுங்க. தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் வந்திருக்க சில முக்கியமான அப்டேட்கள் உங்களுக்காகவே உடனுக்குடன் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.